இப்போ எதிர்கட்சி பாலிவர் வந்துட்டாப்லன்னா பாலிவர் தான் பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த எலெக்ஷன் தான் நீங்க தான் ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. அவங்க கட்சியில் வேற ஆளை போட போகிறாங்க, போட்டு எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 4 இருக்குது, வேறு பிரைம் மினிஸ்டர் போடுவாங்க. இப்போதைக்கு போட்டால் கூட எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். எதிர்கட்சிகள் கொண்டு போய் கனடா ட்ரம்ப்டெல்லாம் அடைய வச்சிட மாட்டாங்க. இதில் என்ன ஒரு தலைவலின்னா, அமெரிக்காவுக்கு கனடானால இந்த அமெரிக்காவுக்குள்ளே வந்து இது இல்லாமல் நுழையிறான் பாருங்க, ப்ராப்பர் விசா இல்லாமல் நுழையிறான் போகிறான், கனடா வழியாகவும் போகிறான். மிகப்பெரிய ஒரு எல்லையாக இருக்குது. இப்போ கனடா அமெரிக்காவோட சேர்த்துட்டோம்னா எல்லையை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற இடத்துக்கு போயிடும். அது ஈஸியாக அவங்களுக்கு. அப்படிலாம் ஒருத்தர் நாடை கொண்டு போய் இன்னொருத்தன்ற கொடுத்துட மாட்டான். பார்க்கலாம் என்ன நடக்குது, பார்ப்போம். அங்கே மனிதர்கள், அந்த நாட்டின் மைந்தர்கள், இது எல்லாம் போய் எல்லாமே ஒரு பேரம் பேசுறது, பார்கெயின் பண்ணுறது, வியாபாரிகளுடைய உபரி நலன்கிற அந்த கான்செப்டில் உலகம் போயிட்டு இருக்கு.